மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறாய். முதலில் நீயே பார். பாருங்களக்கா. ஆஹா, ரத்ன குவியல்கள், பச்சை ஆபரணங்கள், பட்டும் பீதாம்பரங்கள். ஆஹா, எல்லாம் லட்சுமி பிரசன்னமாயிருக்கிறதே. இதெல்லாம் என்னங்க? என்னவா? உனக்கு பிரியமானது ஐஸ்வர்யம் என்ற அர்த்தம். எனக்கு அப்படி ஒன்றும் ஆசை இல்லை. எதற்காக தென்பட்டதோ என்னவோ. எதுவும் இல்லாமல் அப்படி ஒன்றும் தெரியாதக்கா. நீ என் அருகில் இருந்ததால் நீ விரும்பியது எனக்கு தென்பட்டதோ என்னவோ. இருக்கலாம். ஆக இதன் மகிமையை நீ ஒப்புக்கொள்ள மாட்டாய். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன தென்படுகிறதோ அதை பார்த்து நான் ஒப்புக்கொள்ளக்கூடியதா இருந்தால் ஒப்புக்கொள்கிறேன். சரி, உனக்காக பார்க்கிறேன். இது என்ன துரியோதனன் தென்படுகிறார்? ஆச்சரியமா இருக்கிறதே. ஆச்சரியம் என்ன இருக்கிறது? துரியோதனன் என் பிரிய சிஷ்யன் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தானே. கிருஷ்ணா, நீ பார், உனக்கு யார் தெரிகிறார்கள் என்று. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தானே. அர்ஜுனன் தான் தென்படுவான். அதை வேறு பார்க்க வேண்டுமா அண்ணா? கிருஷ்ணா, ருக்மணி ஒன்றும் நினைக்க மாட்டாள். பயப்படாமல் பாருங்கள். சரி, எனக்கு யார் தென்பட்டாலும் நீங்கள் யாரும் அதிர்ச்சி அடையக்கூடாது. எனக்கு பிரியமானவர்கள் யாரோ, பிரியமற்றவர்கள் யாரோ எனக்கே தெரியாது. சூதாட அழைத்துக் கொண்டே சகுனி காட்சி அளிக்கிறாரே. அனாவசியமாய் காட்சி அளிப்பாரா அண்ணா? மகானுபாவர் என்ன நாடகம் ஆடப் போகிறாரோ? என்ன அவமானம்! எவ்வளவு மோசம்! என்னை அவமரியாதை செய்ய வேண்டும் என்றே தர்மராஜன் ராஜசூயம் நடத்தினான். என்னை குறைவுபடுத்த வேண்டும் என்றே மயசபை ஏற்படுத்தினான். என்னை வணங்க வேண்டிய சித்தரசர்கள் என் கண்ணெதிரிலேயே அவன் காலில் விழுந்து கப்பங்கள் கட்டி காணிக்கையை செலுத்தினார்கள். அந்த ரத்தின குவியல்களை என் கையாலேயே பங்கிட்டு கண்மூடியாகினேன். இதெல்லாவற்றையும் விட மாமா, அந்த அகம்பாவி பாஞ்சாலி என்னை பார்த்து இக்கிளிப்பாக நகைத்தாலே, அந்த அவமான அக்னி என்னை தகிப்பதற்குள் நானே அந்த அக்னி பகவானுக்கு அர்ப்பணமாகிறேன். சிதையை மூட்டுங்க. ராஜாதிராஜா, இந்த கர்ணன் உயிருடன் இருக்கும் வரை உங்களுக்கே இந்த கவலை. யுத்த வேரிகை முழங்கட்டும். பாண்டவர்களை வென்று உங்கள் ரணத்தை தீர்த்துக் கொள்கிறேன். பலே கர்ணா, அதுதான் உடனடி காரியம். அப்பா துரியோதனா, சிறு துரும்பை அடிக்க இரும்பு எதற்கு? தர்மராஜனை சூதாட்டத்திற்கு கூப்பிடு. சுவாரஸ்யமாக சூதாடி சுலபமாக பாண்டவர்களின் சாம்ராஜ்ய லட்சுமியை கவர்ந்து உன் கையிலே கொடுத்து விடுகிறேன். சூதாட்டத்தில் வெற்றியும் தோல்வியும் தெய்வாதீனம் மாமா. நாமே தோல்வி அடைந்தால் அமங்கலம் அடியட்டும், அவசகுனம் ஒழியட்டும். இந்த சகுனியின் சொக்கட்டானுக்கும் தோல்வியா? பரீட்சித்துப்பா. துஷாசனா, நீக்கே என்ன எண்ணிக்க வேண்டும்? 2. பிரமாதம் மாமா, பிரமாதம். அதுதான் உடனடி காரியம். கர்ணா, நீக்கே. சக்தியை களைந்து யுக்தியை கவருதல் வீர லட்சணம் அல்ல. பரவாயில்லை வீர கர்ணா, என் வித்தையை பரீட்சித்து பார். அதே 2. பிரமாதம் மாமா, பிரமாதம். பார்த்தாயா துரியோதனா? சிரத்திலே கற்பனைகள், கரத்திலே காய்கள். இதை கொண்டே உன் மாமா சர்வநாசம் செய்து விடுவான். நீயும் பரீட்சித்து பார். முக்கியம் 3வது முறை. சரி, பார்க்கிறேன். அதே 2. இல்லை இல்லை 1. பிரமாதம் மாமா, வெகு பிரமாதம். பார்த்தாயா துரியோதனா? நீ தடுமாறிக்கொண்டே கேட்டது போல் அதுவும் தடுமாறிக்கொண்டே சரியாக விழுந்தது. இனி வரவழை தர்மராஜனே. ஆமண்ணா, அதுதான் உடனடி காரியம். அப்பா துரியோதனா, இன்னும் ஒரு வார்த்தை. தர்மராஜன் சூதாட்ட வெறியுள்ளவன். தோல்வி ஆக ஆக தன் நிலையை மறந்து விடுவான். ராஜ்யம் என்ன, தன்னையும் தன் சகோதரர்களையும், ஏன் திரௌபதியையும் கூட உனக்கே அடிமையாக்கி பந்தயம் வைத்தாடச் சொன்னாலும் ஆடி போட்டு விடுவான். பிறகு உன் இஷ்டமே இஷ்டம். நீங்கள் சொன்னது எல்லாம் சாதிப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது மாமா. அண்ணா, மாமா யோஜனை பிரளயம், மகா பிரளயம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.